My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து மிக முக்கியமான மீண்டும் 2 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் இன்எலிஜிபிள் லிஸ்ட். ஆல்ரெடி ஒரு இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, OCI, NRI அதே மாதிரி எல்லா விதமான கேட்டகரிஸுக்குமே நமக்கு வந்து தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதில் எல்லாமே இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. 18ஆம் தேதி லாஸ்ட் டேட். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நேரமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து முக்கியமான 2 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குரிய இன்எலிஜிபிள் லிஸ்ட், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குரிய இன்எலிஜிபிள் லிஸ்ட். இன்னொரு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுங்கிறது 7.5 ரிசர்வேஷனுக்குரிய சப்ளிமெண்டல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குரிய லிஸ்ட். இந்த லிங்க், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனில் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு லாகின் இன் திஸ் பர்டிகுலர் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேதி அப்படிங்கிறது வந்து பாருங்கள், லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து 19ஆம் தேதி, சரிங்களா? சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. 19ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் பீரியட். ஸோ ஏன் அப்படின்னா வெரி ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக 19ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே இந்த கேட்டகரியில், அதாவது 7.5 ரிசர்வேஷன் சப்ளிமெண்டல் லிஸ்ட்டுன்னு சொல்லி எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் உங்களுடைய இருந்துச்சுன்னா 19ஆம் தேதி வரைக்கும் போடலாம். ஆல்ரெடி கொடுத்த லிஸ்ட்டுக்கு 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சின்ஸ் த ஷெட்யூல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த கவுன்சிலிங் இஸ் as per MCC guidelines, there will be no extension of the timeline and any representation through any other means will not be entertained after entertained that the last time for submission of grievance to the portal will be 19 July அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப்பும் வந்திருக்கு. இது 17ஆம் தேதி வந்த பிடிஎஃப். ஸோ இது வந்து யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு, சரிங்களா? 7.5 ரிசர்வேஷனுடைய ப்ரிஃபரன்ஷியல் 7.5 கேட்டகரிக்குரிய இன்எலிஜிபிள் லிஸ்ட். ஸோ இவங்களும் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வந்துச்சு, அது கூட இன்னும் சில மாணவர்களுடைய நம்பர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் உங்கள் நம்பர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா ஒரு மாணவர் இந்த வாய்ப்பை தவற விட்டால் கூட அது பாதிப்புகளை ஏற்படுத்தும்ன்றதுனால தான் வந்த உடனே நம்ம வீடியோ அப்படிங்கிறது பதிவு செய்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும்தான் வந்துருந்துச்சு. அந்த பிடிஎஃப்பில் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. 1 by 1 தான். நான் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்குரிய பிடிஎஃப்பும் வந்துச்சு. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரத்தில் வேறு சில பிடிஎஃப் கூட வந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக அது அமையும். இது தவிர ரேங்க் லிஸ்ட் 25ஆம் தேதி வரப்போது. கவுன்சிலிங் 30ஆம் தேதி, தமிழக மருத்துவ கலந்தாய்வு 30ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 21ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய பிரதேசில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. அது வருகிற கொஞ்ச நாட்களில் விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ இனி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கோர்ட்டு கேஸினுடைய ஹியரிங்கை பொறுத்து தான் அமையும். பட் ஆஸ் ஆஃப் நவ் கவுன்சிலிங்க்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. பிகாஸ் எல்லா கேஸும் நம்ம மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அந்த 2 ஜட்ஜ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பேனலில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுனால இது வரைக்கும் கவுன்சிலிங்க்கு எந்த தடையும் இல்லை. கவுன்சிலிங் சொன்னபடி சொன்ன நேரத்தில் ஆரம்பிக்கும்னு சொல்லி நம்புகிறோம். சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஹியரிங் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். நம்ம பயப்படலாம் வேண்டியதில்லை. சொன்னபடி சொன்ன நேரத்தில் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும்னு சொல்லி நம்பலாம். பட் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.